நோக்கி வந்தாலும் எப்போதும் விலகாமல் நீ காக்கிறே. என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்கிறீர், என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்கிறீர். அதை நினைத்து நான் உம்மை துதித்திட மனம் தண்ணீரே. மாறா தெய்வமே, வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. மாறா தெய்வமே, வார்த்தை ஒன்றே போதுமே. இந்த ஆண்டின் நன்மைகள் என்னை வந்து சேருமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஜெபம் செய்வோம். வருஷங்களை நன்மைகளினால் நிரப்புகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். 2025 ஆண்டின் துவக்கத்தை கண்ட நாங்கள் 2025 ஆண்டின் கடைசி நாளின் கடைசி மணித்துளி நேரங்களிலே ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களிலே கடந்து வந்து கடவுளை ஆராதிக்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த தேவரீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த தொழுகையிலே ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை நாங்கள் முழுவதுமாக அனுபவிக்க ஆண்டவர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தின ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும், எங்களோடு செயலாற்றுகின்ற எங்கள் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கவும், வருகின்ற புதிய வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையவும் தேவரீர் இந்த தொழுகையினூடாக எங்களுக்கு அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இந்த நாளின் தொழுகை எங்களுடைய அன்பு பேராயருடைய தலைமைத்துவத்திலே இறை பிரசன்னத்தோடு நடைபெற ஆண்டவர் அருள் தந்திருக்கிறீர். ஆண்டவரை நாங்கள் போற்றுகின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசித்து தியானிக்கின்ற திருமறையின் சத்தியங்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையிலே பிரியமாயிருக்க ஆண்டவர் அருள் தர ஜெபிக்கின்றோம். வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு மன்றாடுகின்றோம். துதி, கனம், மகிமை அனைத்தும் எங்கள் கர்த்தருக்கு செலுத்துகின்றோம். இறைமகன் கிறிஸ்துவின் வழியாக இவற்றை கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாகவும் தொழுகையின் ஆரம்பத்திற்காகவும் நாம் அனைவரும் எழுந்து 67வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 67. கர்த்தாவே, அடியாருக்கு அடைக்கலம் நீரே.
103வது சங்கீதத்தின் முதல் 13 வசனங்களை முறையாக வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 103 முதல் 13 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். உட்காருங்கள். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். முதல் வேத பாடம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 வரை. புலம்பல் 3 22 முதல் 31 வரை. பக்கம் 955. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் செட்டையின் நிழலிலே அடைக்கலம் தந்து ஒவ்வொரு நாளும் ஞான போஜனத்தினால் எங்களை வழிகாட்டி எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் உம்மோடு இருக்கும்படியான கிருபையை தருகிற எங்கள் நல்ல கடவுளே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது எங்களோடு பேசுவீராக. நாங்கள் உம்மில் தொடர்ந்து நன்மைகளை கண்டுகொள்ள அருள் தாரும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மகிழ்ச்சியான இந்த வருடத்தின் இறுதி வேளையிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன்.
இந்த நேரம் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நேரமாக இருக்கின்றது. எப்படியெல்லாம் இறைவன் நம்மை வழிநடத்தி வந்தார் என்பதை உணர்ந்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட திருவசனம் வாசிக்க கேட்ட எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஓர் ஆண்டை கடந்து வந்திருக்கின்றோம். இந்த ஓர் ஆண்டிலே நம்முடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆங்கிலத்தில் அழகான ஒரு பாடல் உண்டு, கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் ஒவ்வொரு வேளையிலும் நமக்கு என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார். வாழ்க்கை பயணம் எளிதான ஒன்று அல்ல. மேடு பள்ளங்கள் நிறைந்த கடினமான சூழல்களை எல்லாம் கடந்து வருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. பல வேளைகளிலே ஆரோக்கியமின்மையினாலே நாம் அவதியுறுகின்றோம். மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான சிகிச்சைகளை பெற்றிருக்கின்றோம். அமைதியை இழந்த வேளைகள் உண்டு. நம்மை சார்ந்தவர்களை இழந்த நேரங்கள் உண்டு. வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழந்து ஏன் வாழ வேண்டும் என்று எண்ணின வேளைகள் உண்டு. எல்லா நிலைகளிலும் நம்மை கடவுள் கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். எப்படி கடவுள் நம்மை நடத்தினார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எல்லாருடைய அனுபவத்திலும் வித்தியாசமான சூழல்கள் ஏற்பட்டிருக்கும். நாம் நம்முடைய அனுபவத்தோடு இணைந்து வேத வசனங்களை தியானிப்போம். எப்படி இப்படிப்பட்ட சூழல்களிலே கடவுள் நம்மை நடத்தினார் என்று சுருக்கமாக 3 குறிப்புகளோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். முதலாவதாக, இருளில் நடத்தி வருகின்ற ஆண்டவர். இருளில் நடத்தி வருகின்ற ஆண்டவர். புலம்பல் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே எரேமியா சொல்லுகின்றார், அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். ஒருவேளை நாம் அந்த வசனங்கள் முதல் பகுதியை பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய பாவங்களுக்கு தக்க தண்டித்து நடத்துகின்ற ஒரு நிலையை சொல்லுவார். ஆனால் இந்த வசனம் நம்மை ஆய்வு செய்வதற்கு ஏதுவான ஒன்று. அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். இருண்ட கடினமான வாழ்வின் சூழல்களிலே கடவுள் கைவிடாதபடி நம்மை நடத்தி வந்தார் என்று சொல்லுகின்றார். 23வது சங்கீதத்திலே தாவீது ராஜா சொல்லுகின்ற பொழுது மிக அழகாக சொல்லுகின்றார். 4வது வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சுத்த கிருபையே என்ற நினைப்போடு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபம் செய்வோம். எல்லா நிலைமைகளிலும் உடனிருக்கின்றவராய் கரம் பிடித்து நடத்துகின்றவராய் செயலாற்றுகிற எங்கள் நல்ல கடவுளே, 2025ஆம் ஆண்டு முழுமையிலும் நீர் எங்களுக்கு அருளின அத்தனை நன்மைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பலகீனப்பட்ட வேளைகளிலே பலன் தந்தீர், நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் அருள் தந்தீர். வறுமையிலே தாண்டவமாடின நிலைகளிலே அன்றன்றுள்ள தேவைகளை பெற்றுக்கொள்ள அருள் தந்தீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். வாழ்க்கையிலே முச்சந்தியிலே நிற்பது போன்று என்ன செய்ய வேண்டும் என்று தடுமாறின வேளைகளிலே, திக்குமுக்காடின வேளைகளிலே ஆலோசனை கர்த்தராயிருந்து எங்களை ஆசீர்வதித்தீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். எங்களுக்கு ஆதரவற்ற வேளையிலே, நாங்கள் வாழ்வின் போராட்டச் சூழல்களிலே தடுமாறின நேரங்களிலே கரம் பிடித்து நடத்தினீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். கவலையோடு இருந்த நேரத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று பயத்தோடு இருந்த சீடர்கள் மத்தியிலே சொன்னது போல
எங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை தந்து வழி நடத்தினீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கண்ணீரோடு இருந்த நேரத்திலே எங்கள் கண்ணீரை துடைத்தவராய், எங்களோடு துயருற்றவராய், எங்களுக்கு வாழ்வழித்தீரை உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்களுக்கு அருமையானவர்களை இழந்த நேரத்திலும் கூட, நாங்கள் ஆறுதலற்றிருந்த நேரத்திலே எங்களுக்கு உற்ற துணையாயிருந்து ஆண்டவர் எங்களை ஆற்றி தேற்றினீரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். இந்த ஆண்டு முழுமையிலும் எங்கள் பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். சுகபத்திரமாய் நாங்கள் சென்று வர வேண்டிய இடங்களுக்கு சென்று வர ஆண்டவர் அருள் தந்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். நாங்கள் பயணித்த வாகனங்களை ஆசீர்வதித்து தந்தீர். நாங்கள் எல்லா நிலைகளிலும் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே வாழுகின்ற கிருபையை தந்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் கடமைகளை நேர்த்தியாய் செய்வதற்குரிய அனுகிரகங்களை ஆண்டவர் கட்டளையிட்டபடியால் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த நேரத்திலே நாங்கள் புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் பிரவேசித்திருக்கின்ற புதிய ஆண்டையும் தேவரீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். புதிய ஆண்டிற்குரிய கிருபைகள் அனைத்தையும் தேவரீர் நல்க வேண்டுமாய் செபிக்கிறோம். புதிய ஆண்டினிலே நல்ல ஆரோக்கியத்தோடு, மனமகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு வாழ்வதற்குரிய அனைத்து கிருபைகளையும் அனைவருக்கும் கர்த்தர் நல்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். புதிய ஆண்டினிலே ஒவ்வொருவருடைய கடமைகளுக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் பணி செய்கின்ற பொழுது பணி செய்வதற்குரிய நல்ல ஆரோக்கியத்தை, ஞானத்தை, விவேகத்தை, சமயோசித புத்தியை தேவரீர் தந்தருள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா நிலைமைகளிலும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற பாக்கியத்தை தருவீராக. இம்மானுவேலாக தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நிலையிலே 2026ஆம் ஆண்டை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த ஆண்டிலும் நாங்கள் செய்கின்ற கடமைகள், பயணங்கள், கல்வி, சாலையிலே கற்கின்ற பிள்ளைகளுடைய கல்வி எல்லாவற்றிலும் உம்முடைய அருள்கரமுடன் இருக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். எல்லா நிலைமையில் இருப்போருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறது என்று ஏக்கத்தோடு இருக்கிற மக்களும் இந்த ஆண்டினிலே நிறைவின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் புரிவீராக. தேவன் எங்களோடு இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற நிச்சயத்தோடு வாழுகின்ற ஆண்டாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்தருள வேண்டுமாய் ஜபிக்கின்றோம். ஆண்டவருடைய மாறாத கிருபைக்கும் பராமரிப்புக்கும் அனைவரையும் தருகின்றோம். இறைமகன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஜப நிலையிலே
சபையார் உட்காருங்கள். இப்பொழுது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். அதைத் தொடர்ந்து சபை செயலர் அவர்கள் வரவேற்புரை நல்குவார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாகம் மத்தேயு 11வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 30 வசனங்கள் முடிய. மத்தேயு 11வது அதிகாரம் 25வது வசனம் முதல். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார் என்பவைகளே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராயர் அவர்களே, பேராயர் அம்மா அவர்களே, போதக பிதாக்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்க கிருபை செய்த ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் கஸ்பா சபையின் சார்பிலும் சபைக்குழு சார்பிலும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய சபைக்கு ஒரு சிறப்பான நாள். நடுநிசி புத்தாண்டு தொழுகையில் நமது பேராயர் அவர்கள் குடும்பத்துடன் வந்து கலந்து இறை செய்தியை கொடுப்பதற்காக இருக்கிறார்கள். தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயத்தின் 7வது பேராயராக தெரிந்தெடுக்கப்பட்டு டிசம்பர் திங்கள் 7ஆம் நாள் மிஷனரிகளால் கட்டப்பட்ட இந்த பாரம்பரியமிக்க அழகான ஆலயத்தில் பேர் அருள் பொழிவு பெற்ற பேராயர் அவர்கள் தன்னுடைய துணைவியார், மகள், மருமகன், பேரை பிள்ளைகளோடு இன்று நம் இந்த ஆராதனையிலே கலந்துள்ளது நம் யாவருக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. பேராயர் அவர்களே, நீங்கள் முனைவர் பட்டம் பெற்ற இறையியல் வல்லுனர், முன்னோக்கு பார்வை கொண்டவர், a visionary, தாழ்மையான பண்பு கொண்டவர், a humble person, ஏற்ற தாழ்வு இன்றி எல்லோரையும் அரவணைக்கும் நற்பண்பாளர், வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் நீதி நியாயத்தை நிலைநாட்டி தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயத்தை தலைநிமிர செய்து மற்ற எல்லா பேராயங்களை விட தலை சிறந்த பேராயமாக மாற்ற வேண்டும் என்ற உயர் நோக்கம் கொண்ட பேராயர். சரியாக செயல்பட முடியாத நலிவடைந்த பேராய நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், மருத்துவமனைகளை மீட்டெடுத்து முன்னேற்ற பாதையில் வழிநடத்த நல்ல திட்டங்கள் தீட்டி அதற்காக உழைத்து வருகின்ற தாங்கள் இன்று எங்களோடு இந்த தொழுகையிலே கலந்து கொண்டுள்ளது எங்களுக்கு மனமகிழ்ச்சியை அளிக்கிறது. நெய்யூரில் அமைந்திருக்கின்ற அகில உலக புற்றுநோய் மையத்தில் பயன்பாட்டில் இருந்த லீனியர் ஆக்சிலேட்டர் என்ற கருவி பழுதடைந்து அதன் விளைவாக ஏழை எளிய மக்களுக்கு புற்றுநோய் சிகிச்சை அளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னோக்கு பார்வை கொண்ட
நமது பேராயர் அவர்கள் சுமார் 12 கோடி ரூபாய் செலவில் புதிய லீனியர் ஆக்சிலேட்டர் வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த செலவில் புற்றுநோய் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் பணியாற்றும் பேராயர் அவர்கள் நமது ஆலயத்திற்கு இன்று வருகை தந்துள்ளது மகிழ்ச்சிகரமான செய்தி. நிர்வாக ரீதியில் பேராயர் அவர்களே, நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சியும் வெற்றியடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுகிறோம். 2026 புத்தாண்டு தொழுகையில் கலந்து கொண்டு புத்தாண்டு செய்தியினை சுமந்து வந்துள்ள நீங்கள் பயனுள்ள, அர்த்தமுள்ள, சிந்திக்கக்கூடிய யூஸ்ஃபுல், மீனிங்ஃபுல் அண்ட் தாட் ப்ரோவோக்கிங் இறை செய்தியை அளிக்கவிருக்கிற உங்களை கஸ்பா சபையின் சார்பிலும் சபைக்குழு சார்பிலும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நமது அன்பை வெளிப்படுத்தும் வண்ணம் இப்பொழுது பேராயர் அவர்களுக்கு நம் சபையின் தலைமை போதகர் அவர்கள் நினைவு பரிசும் அன்பு பரிசும் அளிப்பார்கள். நம் பேராயர் அவர்களின் ஆன்மீக பயணத்தில் தோளோடு தோள் நின்று நல்ல ஆலோசனைகள் கூறி ஊக்கமளித்து வெற்றி நடைபோட உதவும் அவரது அன்பு துணைவியார் அவர்கள் இன்று நம் மத்தியிலே வந்துள்ளது நமக்கு பெருமை சேர்க்கிறது. அவர்களையும் நம் கஸ்பா சபையின் சார்பிலும் சபைக்குழு சார்பிலும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். நம் அன்பினை வெளிப்படுத்தும் வண்ணம் அவர்களுக்கு தலைமை போதகர் அவர்களுடைய துணைவியார் இப்பொழுது ஒரு அன்பு பரிசை அளிப்பார்கள். புத்தாண்டுக்குள் அடியெடுத்து வைத்துள்ள நாம் இந்த புத்தாண்டில் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி வருமாறு ஆண்டவரிடம் வேண்டுவோம். மீண்டும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எங்கள் கன்மலையும் மீட்பெருமாகிய கடவுளே, உமது வார்த்தைகளுக்காக காத்து நிற்கின்றோம். உமது வார்த்தைகளை சொல்லுகின்ற அடியேனுடைய எண்ணங்களும் கேட்போருடைய இதய உணர்வுகளும் உம்முடைய திருச்சமூகத்தில் ஒன்று போல் அமைய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம்.
உமது மெல்லிய சத்தத்தை கேட்கின்ற போது எங்களது உள்ளங்கள் பற்றி எரியட்டும், எங்கள் வாழ்வு புத்தாக்கம் பெறட்டும். 2026ஆம் ஆண்டுக்காக கடவுள் எங்களுக்காக திட்டமிட்டிருப்பவைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவும், உமது திருவுளத்திற்கு எங்களை கையளிக்கவும் ஆண்டவர் அருள் தர வேண்டுமென இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பணிவுடன் மன்றாடுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் உலக மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பில் மகிழ்ச்சியான புது வருட நல்வாழ்த்துக்களை கூறுவதில் நான் அதிக மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். கஸ்பா திருச்சபை விசுவாச குடும்பங்களுக்கும் வெளியிடங்களிலே வாழ்வோருக்கும் காணொளியின் வழியாக இந்த திருத்தொழுகையில் பங்கு பெறுவோருக்கும் கடவுளுடைய ஆசிகள் உரித்தாகட்டும். என்னை மகிழ்வுடன் அழைத்து என்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற கஸ்பா திருச்சபையின் தலைமை ஆயர் அவர்களுக்கும் உடன் போதகர்களுக்கும் இந்த திருச்சபையின் செயலர் மற்றும் அனைத்து சபைக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குமரி பேராயத்தின் பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு கன்னியாகுமரி பேராயத்தின் முதன்மை திருச்சபையான இந்த திருச்சபையில் நடைபெறுகின்ற தொழுகையில் நான் முதல் முறையாக பங்கு பெறுகின்றேன். என்னுடைய திருநிலைப்படுத்தல் திருத்தொழுகையை மிகச்சிறப்பாக கடவுளுடைய திருப்பிரசன்னம் வெளிப்படுகின்ற வகையில் மிக நேர்த்தியாக நடத்தி தந்த கஸ்பா திருச்சபைக்கு மிகச்சிறப்பாக ஆயர்களுக்கும் சபை செயலர் உள்ளிட்ட அனைத்து சபைக்குழு உறுப்பினர்களுக்கும் பாடகர் குழுவினருக்கும் இறை வீட்டாருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் எங்களை குடும்பமாக மகிழ்வுடன் ஏற்று நல்ல வார்த்தைகளை சொல்லி குமரி பேராயத்தின் திருப்பணிக்காக ஒரு விசை கூட ஒப்படைக்கும் வகையில் ஊக்குவிக்கின்ற வகையில் நல்ல வார்த்தைகளை சொல்லி வரவேற்ற திருச்சபையின் செயலர் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். 2025ஆம் ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்து 2026ஆம் ஆண்டினை காணச் செய்த கடவுளை போற்றுவோம். கடவுள் போற்றுதற்குரியவர், அவர் உயர்ந்தவர், மேன்மை மிகுந்தவர், நமது வாழ்வில் அளவிலா நன்மைகளை வழங்குகின்றவர். கடந்த ஆண்டு முழுவதும் அவர் நமக்கு வழங்கிய சுகம், பலன், ஜீவன், அவர் நமக்கு வழங்கிய இகபர நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கடவுளுடைய கரங்களிலே நம்மை முழுமையாக ஒப்படைத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே உட்பிரவேசிக்க ஆண்டவர் அருள் செய்யட்டும். மிகவும் மகிழ்ச்சியான இந்த புது வருட தொழுகையில் நான் உங்களோடு இணைந்து தியானம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட திருமறையின் வசனம்
மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come to me, all you that are weary and are carrying heavy burdens, and I will give you rest. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பலவிதமான அறைகூவல்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியதிருந்தது. மிகச்சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அவர் வாழ்ந்த காலத்தில் வேதபாரகர்களும் பரிசேயர்களும் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாத அளவுக்கு கடுமையான சட்டங்களையும் நெறிமுறைகளையும் திணித்து கொண்டே இருந்தனர். சமயம், ஆன்மீகம் என்ற பெயரில் நியாயப்பிரமாணம் என்கின்ற சித்தாந்தத்தை பயன்படுத்தி மக்களுடைய வாழ்க்கையில் கடுமையான, அவர்களால் பின்பற்ற முடியாத அளவுக்கு மிகவும் கடுமையான நெறிமுறைகளையும் நியதிகளையும் திணித்து கொண்டே இருக்கிறார்கள். சமய வாழ்விலும் சமூக வாழ்விலும் சுமக்க முடியாத சுமைகளோடு அலைந்து கொண்டிருக்கின்ற, சுமக்க முடியாத சுமைகளினால் வாழ்க்கையிலே மிகவும் திகைத்து போயிருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகள்தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பது. வேதபாரகர்களும் பரிசேயர்களும் சுமக்க முடியாத சுமைகளை, வாழ்வில் பின்பற்ற முடியாத நியதிகளை கட்டாயமாக திணித்தபோது ஆண்டவர் இயேசு அவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்கி ஒரு மாற்று செய்தியை அந்த மக்களுக்கு வழங்குகின்றதை நாம் காண்கின்றோம். ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அந்த மாற்று முறை என்பது இறையாட்சியின் மதிப்பீடுகள். இறையாட்சியின் மதிப்பீடுகளை அந்த மக்களுக்கு கற்றுத்தந்து இறையாட்சியின் பயணத்தை மேற்கொள்வதற்கு அவர் ஊக்குவிக்கின்றார். இந்த பகுதியை முழுமையாக படிக்கின்ற போது 29வது வசனம் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். தாங்க முடியாத, சுமக்க முடியாத சுமைகளோடு வாழுகின்ற மக்களிடத்தில் இறையாட்சி போதனைகளை வழங்குகின்ற ஆண்டவர், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கின்றார். ஆண்டவர் இயேசு கூறுகின்ற அந்த நுகம் என்பது சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் குறிப்பிடுகிறது. ஆண்டவர் இயேசு சாந்த குணமுடையவராய், மனத்தாழ்மையுடையவராய் இந்த உலகத்தில் வாழுகின்றார். ஆகவே தான் அவர் சொல்லுகிற போது, என்னுடைய நுகம் அது மெதுவாகவும் என்னுடைய சுமை
லகுவாகவும் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய பண்புகளை வாழ்வாக்குகின்ற, ஆண்டவர் இயேசுவினுடைய பண்புகளை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு இறையாட்சி போதனையை ஆண்டவர் இயேசு முன்வைக்கின்றதை இந்த பகுதியில் படிக்கின்றோம். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற சில உண்மைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நுகம் என்பது உலகத்தினுடைய மதிப்பீடுகளை உடைக்கின்றது. இயேசுநாதர் வழங்குகின்ற ஒரு மாபெரும் அழைப்பு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற இந்த உலகளாவிய அழைப்பு என்பது இயேசு வாழ்ந்த காலத்தில் போலித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த வேதபாரகர்கள், பரிசேயர்களுடைய மாய்மாலத்தை உடைப்பதாக இருந்தது. சமயம், சமூகம், ஆன்மீகம் என்ற பெயரில் இறை மக்களுக்கு வழங்கப்படுகின்ற மறைமுக அழுத்தங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவதாகவே ஆண்டவருடைய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. பழைய வாழ்வு, உலகத்தினுடைய போங்குக்கு ஏற்ப வாழுகின்ற வாழ்வுக்கு ஒரு முடிவு ஏற்பட வேண்டும். ரேடிக்கல் என் டு த எர்த்லி வேல்யூஸ். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற போது அவர் புதியவராக இருக்கிறார், அவர் புதிய படைப்பாக திகழ்கின்றார். பழையவைகள் முற்றிலும் ஒளிந்து போயின, அனைத்தும் புதிதாயின. பழையவைகள் முற்றிலும் ஒளிந்து போயின, அனைத்தும் புதிதாயின. நம்முடைய வாழ்வுக்கு அழுத்தங்களை கொடுக்கின்ற, நம்முடைய வாழ்க்கையை திக்குமுக்காட செய்கின்ற, நம்முடைய வாழ்க்கையை நிலைகுலைய செய்கின்ற, நம்முடைய வாழ்க்கையை அழிவுக்கு நேராய் கொண்டு செல்லுகின்ற நேரடியான மறைமுகமான அழுத்தங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை வழங்கி இருக்கிறார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தனம் என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிமை வாழ்விலிருந்து, நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்த போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்தார். அதற்கு அவர் கிரயமாக தன்னுடைய உதிரத்தையே சிந்த வேண்டியது இருந்தது. ஆண்டவர் நமக்கு தந்த உரிமை வாழ்வை இழந்து விடாதபடி பாதுகாக்க வேண்டியதும், மீண்டும் அந்த அடிமைத்தனம் என்கிற நுகத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். நம்முடைய பழைய வாழ்வு, தீமைகள் நிறைந்த வாழ்வு, நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லுகின்ற வாழ்வு, நமக்கு பயன் தராத வாழ்வு, அந்த வாழ்வு கடந்த காலமாக இருக்க வேண்டும். நம்மை விட்டு கடந்து சென்ற காலமாக இருக்க வேண்டும். நம்முடைய பழைய வாழ்வு, பாவ வாழ்வுக்கு முற்றிலும் முடிவு கட்ட வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற ஒரு செய்தி, பிகமிங் கிரைஸ்ட் லைக், கிறிஸ்துவை போல மாறுதல். அவர் சொல்லுகின்றார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் முன்னர் குறிப்பிட்டது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நுகம் என்பது தாழ்மை, சாந்த குணம் என்பவைகள். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தொண்டாற்றுதல், சீடத்துவ பணி ஆகியவற்றை முதன்மைப்படுத்தினார்.
மக்கள் மீது சுமைகளை திணிப்பதை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் இறையாட்சி மதிப்பீடுகளுடன் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இறையாட்சியின் மதிப்பீடுகளை பின்பற்றாதவர்கள் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதிலே நாம் தயக்கம் காட்டக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல மாறுதல் என்று சொல்லுகிற போது நாமும் சுமை தாங்கிகளாக மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் சுமைகளை எல்லாம் என்னிடத்தில் இறக்கி வையுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சுமை தாங்கியாக நமக்கு முன்பாக நிற்கின்றார். இன்றைக்கு இறை மக்களாகிய நாமும் திருச்சபை என்கிற பரந்து விரிந்த இறை சமூகமும் சுமை தாங்கிகளாக திகழ முடியுமா? தவறு செய்கின்றவர்களை பரிவுடன் திருத்துவது, பொறுப்புள்ள சகோதரத்துவத்தை ஊக்குவிப்பது, இவைகளெல்லாம் நாம் சுமை தாங்கிகளாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளங்கள். நாம் இயேசுவை போல சுமை தாங்கிகளாக வாழுகிற போது பாவிகள் எல்லாம் பரிசுத்தவான்களாக மாறுகிறார்கள். வலுவற்றவர்கள் வலுவுள்ளவர்களாக மாறுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இட்ஸ் a solidarity with Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நம்மை முற்றிலுமாக இணைத்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை போலவே நாம் வாழ்வது. மூன்றாவதாக இந்த பகுதியை நாம் படிக்கிற போது எக்ஸ்பீரியன்சிங் ரிலீஃப் அண்ட் சால்வேஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வருவோருக்கு மீட்பையும் இளைப்பாறுதலையும் வழங்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் ஏற்படுத்துகின்ற உடன்படிக்கையின் அடையாளமாகத்தான் மீட்பும் இளைப்பாறுதலும் காண்கின்றன. கடவுள் தருகிற மீட்பு இளைப்பாறுதல் என்பவைகள் நமக்கு இலவசமாக தரப்படுகிறது. ஏசாயா 55 அதிகாரம் 1 ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்து தண்ணீர்கள் இன்றைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். வாருங்கள், இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். பணமுமின்றி விலையுமின்றி நீங்கள் திராட்சை ரசத்தையும் பாலையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் நமக்கு வழங்குகிற மீட்பு, கடவுள் நமக்கு தரக்கூடிய இளைப்பாறுதல் என்பது அது முற்றிலும் இலவசமாகவே தரப்படுகிறது. கடவுள் நமக்கு தரக்கூடிய வாழ்வு அது தோன்றி மறைவதல்ல, அது தற்காலிகமானதல்ல, அது நிழல் போன்றது அல்ல, அது முழுமையானது. எல்லா காலத்திலும் நம்முடைய வாழ்வில் நிலைத்து நிற்கின்றவைகள். ஆண்டவர் இயேசு ஒரு மாபெரும் அழைப்பை தருகின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சுமக்க முடியாத சுமைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்போரே, என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் வாழ்வு தருவேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன். உன்னால் மதிப்பிட முடியாத, உன்னால் கணக்கிட முடியாத, நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வானவைகளை தருவேன். அதே 33 அதிகாரம் 6 அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கடவுள் நமக்கு வழங்குகின்ற
நன்மைகளை, கடவுள் நமக்கு வழங்குகின்ற கொடைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 2025 ஆண்டில் நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையை தடுமாற செய்த நேரங்கள், சில நேரங்களிலே விழுந்து போன தருணங்கள், இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் சுழன்று கொண்டிருக்கலாம், நம்முடைய எண்ணங்களிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். 2025 ஆண்டில் பலவிதமான சறுக்கல்கள் இருந்தன, வீழ்ச்சிகள் இருந்தன, ஏமாற்றங்களும் தோல்விகளும் இருந்தன. 2026 ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு கலக்கம் நமக்கு இருக்கக்கூடும். 1 பேதுரு 5 சொல்லப்படுவதைப் போல, நான் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான கடினங்கள் உண்டு. There are lot of anxieties, there are lot of troubles, there are lot of sorrows and pain. இவைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே சுழன்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடம் வாருங்கள், உங்கள் வாழ்வை என்னிடம் கொடுங்கள், உங்களை முழுமையாக என்னிடத்தில் கையளியுங்கள், நான் உங்களுக்கு மீட்பையும் இளைப்பாறுதலையும் நித்திய வாழ்வையும் வழங்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய கரங்களிலே நம்மை முழுமையாய் நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் 2026 ஆண்டு இந்த பரிசுத்தமான ஆலயத்திலிருந்து நாம் தொடங்கி இருக்கிற இந்த 2026 ஆண்டு நம்முடைய வாழ்வுக்கு கூடுதல் நன்மைகளை தருகின்ற ஒரு ஆண்டாக இருக்கும். வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் நன்மைகளை அருளுகின்ற ஆண்டவர், நம் வாழ்வின் தலைவராய், நம் வாழ்வின் ஆளுநராய், நம்முடைய வாழ்வின் முழுமுதற் கடவுளாய் எப்போதும் தங்கியிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நேர்த்தியான பாதைகளிலே நடத்துவாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று பரிசுத்த நற்கருணை ஆராதனை நூல் பக்கம் 11 இருக்கின்ற நிசேயா விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. படைத்திருக்கின்ற காணிக்கைகளுக்காய் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அனைத்து நன்மைகளையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் கட்டளையிடுகிற எங்கள் நல்ல கடவுளே, கடந்த ஆண்டு முழுமையிலும் எங்களுக்கு நீர் தந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். நன்றி அறிதலோடு உம்முடைய சமூகத்திலே நிற்கின்றோம். ஆண்டவரே, புதிய ஆண்டை கிருபையாய் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றீர். நாங்கள் தொடர்ந்து உம்மிலே பலன் கொள்ள நல்வாழ்வை கண்டுகொள்ள அருள் தாரும்.
கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்ற நன்றி உணர்வோடு படைத்திருக்கிற அனைத்து காணிக்கைகளையும் உம்முடைய அருள் கரங்களிலே நாங்கள் தருகின்றோம். காணிக்கைகளை அங்கீகரிப்பீராக. படைத்த தம்முடைய பிள்ளைகளை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பொருட்களை மாத்திரமல்ல, எங்களையே நாங்கள் காணிக்கையாக்கி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்வீராக. இறை மகன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் எழுந்து ஞான பாடல்களில் 388வது பாடலை பாடுவோம். இன்னோர் ஆண்டு முற்றுமாய் எங்களை மகா அன்பாய் காத்து வந்தீர் இயேசுவே. 388வது ஞான பாடல். மாட்சிமையும் பேரிரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, நீர் எங்களுக்கு ஈவாக தந்திருக்கின்ற 2026ஆம் ஆண்டுக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உம்முடைய ஆலயத்திலிருந்து புதிய வருடத்தை நாங்கள் தொடங்குவதற்கு அருள் செய்த ஆண்டவர், புதிய ஆண்டிலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய பேரிரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். கஸ்பா திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காகவும், இந்த திருச்சபையை சுற்றி வாழுகின்ற மக்களுக்காகவும், தொலைவிடங்களிலே வாழுகின்ற திருச்சபையின் குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். இந்த திருச்சபையின் அனைத்து குடும்பங்களும், இந்த திருச்சபைக்கு வந்து செல்லுகின்ற விசுவாச பெருமக்களும் ஆண்டவருடைய அருள் பெற்றவர்களாய் திகழ்வதற்கு நீர் உதவி செய்யும். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே நீர் தந்திருக்கின்ற பச்சிளம் குழந்தைகளுக்காக, சிறுவர் சிறுமியர்களுக்காக, இளைஞர்களுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்ப தலைவர்கள் தலைவியர்களுக்காக, வயோதிப தாய் தந்தையர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு நிலையினருக்கும் தேவையான கிருபைகளையும்
நன்மைகளையும் எங்கள் ஆண்டவர் தாராளமாய் தந்து அனைவரையும் ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். அரசு துறைகளிலே பணியாற்றுகின்றவர்கள், தனியார் துறைகளிலே வேலை செய்கின்றவர்கள், சொந்தமாக தொழில் முனைவோர் மற்றும் வியாபாரம் செய்வோர், தங்களுடைய சொந்த கடமைகளை நிறைவேற்றுவோர் என பலவிதமான உழைப்பு சார்ந்த காரியங்களிலே ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாருடைய உழைப்பும் விருதாவாய் போய்விடாதபடிக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காத்தருள வேண்டும் என்றும், அனைவருடைய உழைப்புக்கேற்ற உயர்வினை ஆண்டவர் வாழ்விலே கட்டளையிட வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையினுடைய போதகர்களுக்காக, சபைக்குழு உறுப்பினர்களுக்காக, கிளைச்சங்கங்களின் பொறுப்பாளர்களுக்காக, இந்த திருச்சபையின் வழியாக நடைபெறுகிற எல்லா திருப்பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாள் ஒரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக இந்த திருச்சபையும் திருச்சபையினுடைய பணிவிடைகளும் வளர்ந்தோங்குவதற்கு அருள் தாரும். இந்த ஆலயத்திலே வந்து மண்டியிட்டு கடவுளுடைய அருளுக்காக நாடி நிற்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமானவற்றை நீர் விளங்கச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் தொடங்கி இருக்கிற இந்த புதிய ஆண்டில் எங்கள் ஆண்டவர் நல்ல மேய்ப்பராக இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தும். கோணலானவைகளை நேராக்குகின்றவராக, பள்ளங்களை நிரப்புகின்றவராக, மேடுகளை சமமாக்குகிறவராக எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்விலே திகழ வேண்டும் என்றும், இஸ்ரவேல் மக்களை இரவென்றும் பகலென்றும் பாராமல் கண் விழித்திருந்து அவர்களை பாதுகாத்ததைப் போல எங்களையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தொடர்ந்து நடைபெறுகிற திருவிருந்து தொழுகையிலும் எங்கள் ஆண்டவருடைய எழுந்தருளல் நிறைவாக தங்கி தாபரிக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகுந்த தாழ்மையோடு கேட்கின்றோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியானவரின் திரியேக உறவும் இந்த தொழுகையில் பங்கு பெற்றிருக்கும் நம் அனைவரோடும் காணொளியின் வழியாக நமது தொழுகையில் இணைந்திருப்போருடனும் நாம் தொடங்கியிருக்கின்ற இந்த புதிய வருடத்திலும் வாழ்நாள் முழுவதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.